கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கடந்த நாட்களிலே தேவன் சுமந்ததை குறித்து நாம் கேட்டோம். இந்த நாளிலே சிலுவையின் பாடுகள், இயேசு நமக்காக எவைகளெல்லாம் சுமந்தார், இன்றைக்கு நாம் எவைகளை சுமக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே பழி சுமப்பதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. செய்யாத ஒரு குற்றத்தை நம்மளை யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இயேசு அவர் சுமந்தது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். இரண்டாவது நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். மூன்றாவது சொல்லுங்க, அக்கிரமங்களை சுமந்தார். நான்காவது மீறுதல்களை சுமந்தார். ஐந்தாவது நம்ம மேலே வருகிற தண்டனைகளை அவர் ஆக்கினைகளை அவர் சுமந்தார். ஆறாவது நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். ஏழாவது நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். எட்டாவது நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார். ஒன்பதாவது நம்முடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். பத்தாவது நம்முடைய ஒடுக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனம் எடுத்துக்கலாங்களா? ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசு இந்த பூமியிலே அவர் நமக்காக சிலுவையிலே மரிப்பது, மரணத்தை அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டது எதற்காக தெரியுமா? அது பிதாவின் சித்தம். அல்லேலூயா. அவரை எதற்காக பாடுகளுக்கு உட்படுத்தினாராம்? இயேசுவை நாம் நினைப்போம், அவர் சிலுவையில் அறையும் போது இன்னைக்கு நிறைய பேர் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ பாவம், அவரை போட்டு எல்லாரும் சித்திரவாதம் பண்ணுறாங்களே, எல்லாரும் அவரை சிலுவையில் அறையிறாங்களே, ஐயோ ஒரு சாட்டவாரில் அடிக்கிறாங்களே, ஐயோ வாரினால் அடிக்கும் பொழுது அவருடைய உடம்பில் இருக்கிற ரத்தம் சதையெல்லாம் பிச்சுட்டு வருதே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆணிகள் நிறைய பேர் அவருடைய சிலுவை காட்சியினுடைய ஒருவேளை இந்த கருணாமூர்த்தி ஜீசஸ் படமெல்லாம் இயேசுனுடைய சிலுவை படத்தை, அந்த மரணத்தை எப்படி மரித்தார் என்பதை காண்பிக்கும் போது அழுதுட்டு உட்காருவாங்க. ஐயோ அது எனக்கு பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் இப்படி இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் செய்த பாவத்துக்குரிய தண்டனைக்கு தான் இயேசு அவைகளை தனக்கென்று அவர் வாங்கி கொண்டார், அந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார். நான் சொல்கிறேன், ஸ்கூலில் பொதுவாக பிள்ளைங்க செய்கிற தப்புக்கு இன்னொரு இன்னொரு குழந்தை நான் தான் இந்த தவறு செஞ்சேன்னு சொல்லி ஏதாவது ஒரு குழந்தை ஏற்றுக்கொள்ளுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளே யாராவது செய்த தப்பு அந்த மறைக்கத்தான் ஒரு மனுஷன் பார்ப்பானே, எல்லாமே அந்த தவறை இன்னொருடைய தவறுக்காக தண்டனை அவன் யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனால் இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினது எதற்காகவென்றால் நம்மை பாடுகள் நாம் படக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இயேசு ஒரு பாவம் செய்யாதவர், அவர் அந்த பாவம் அறியாதவர். அவர் மரியாளுடைய கற்பத்தில் உருவானது பரிசுத்தாவியினால தான் உருவானார். நீங்களும் நானும் பரிசுத்தாவினால் உருவாக்கப்படல. உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஹல்லேலூயா. நிஜமா சொல்கிறேன், நமக்கு யாரோருடைய விதை தான் நாம் இன்றைக்கு பிள்ளையா இந்த பிதைந்து பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதன் உருவத்தை எடுத்தாரே அல்லாமல் அவர் மனுஷ ரூபந்தான் ஆனாரே அல்லாமல் அவர் மனுஷன் அல்ல, ஆனால் மனுஷ உருவத்தை எடுத்துக்கொண்டார். நன்றாய் கவனிக்கணும். ஆனால் அன்றைக்கு அவருக்கு கொடுத்த தண்டனை, சிலுவையிலே அறையப்படுவது ரோமருடைய பேரரசு ஒரு தவறு செய்கிறவனுக்கு அந்த தண்டனை கொடுப்பதற்கு தான் சிலுவை எடுத்துக்கொண்டார்கள். சிலுவை எங்கே? தமிழ்நாடு இந்தியாவில் எப்படி தூக்கு கயிறோ அதே போல தான் ரோம அரசாங்கம் சிலுவையை கொடுத்தது. அதனால தான் கல்லர்களும் கூட சிலுவையில் மறிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சிலுவை எடுத்து நீங்கள் மாட்டிக்கிறீங்க. சிலுவையை நீங்கள் போட்டு விட சொல்கிறீங்க. ஐயா கொஞ்சம் சிலுவையை போட்டு விடுங்க, இயேசுவின் ரத்தம்னு தண்ணியை கொடுத்தாங்க கூட சிலுவையை போட்டு ஜெபம் பண்ணுங்கண்ணா.
சிலுவைக்கெல்லாம் பிசாசு பயப்பட மாட்டான். நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க, சிலுவையில் தான் இயேசு வெற்றி தந்தார். சிலுவை கல்லர்களும் சிலுவையில் தான் சுமந்தாங்க. அப்போ அதிலே கண்டுபிடிச்சிங்க, 2 கல்லர்கள் சிலுவையில் இருந்தாங்கன்னா இயேசு நடுவில் மாட்டியிருக்காங்கன்னா கல்லரோடு கல்லராய் திருடனோடு திருடனாக தான் நின்னாரே. எல்லாமே சிலுவை அல்ல நமக்கு ரட்சிப்பை தருவது. சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசுவில் ஆக்கும் விடுதலை. ஒரு ஆமென் இல்லையா? ஆமாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆமாம் சிலுவையை போட்டு விடுங்க. வீட்டிலலாம் சிலுவையை வச்சுருக்கீங்க. நிறைய வீட்டில் சிலுவை இருக்குது. நிறைய குடும்பங்களில் வாசப்படியில் சிலுவை, வீட்டுக்குள்ளே சிலுவை, சர்ச்சுக்குள்ளே சிலுவை, வாசலில் வெளியே செபத்தில் எங்கே பார்த்தாலும் மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்க அடையாளமே சிலுவைன்னு. சிலுவை அடையாளமே கிடையாது. கிறிஸ்தவங்க அடையாளம் சிலுவை அல்ல. அது ரோமருடைய பேரரசு. ஆமென். அவர் இயேசுவுக்கு அப்புறம் அந்த சிலுவையை அவர்கள் தண்டிக்கல. ஏன்னா சிலுவை அவமான சின்னமாக இருந்தது. இயேசு உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் அந்த சிலுவை சாப சின்னம், ஆமென், கல்லறை, ஆமென், என்ன சொல்றது, திருடனுக்கு தண்டிக்கக்கூடிய சின்னமாக அல்லாமல் இயேசு அந்த சிலுவையே மாற்றி போட்டார். அவரோட கடைசி சிலுவை அவருக்கு தான். இருக்கீங்களா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க பிசாசு கல்லறையும் கூட சிலுவையை மாட்டினா அது பேயா மாறாதுன்னு. கிடையாது. நீங்க கல்லறையில் பாருங்க, சிலுவையை மாட்டியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. வண்டிக்கு முன்னாடி சிலுவையை வைப்பாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு வாசப்படியில் வைப்பாங்க. சரிதானா? ஆமீன். அவங்க டாலர் செயினே சொல்லுங்களா, என்ன போடாதவங்க மாதிரி உட்காந்துருக்கேன். கழுத்துலே சிலுவை. நீயே ஒரு சிலுவை, உன் கழுத்துக்கு ஒரு சிலுவை. சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளத்தை காண்பிக்கிறது. சிலுவை என்பது இயேசு என் பாடுகளை, நான் பட்ட துன்பத்தை அவர் எடுத்துக்கொண்டார், என்னுடைய அக்கிரமத்தை அவர், அந்த எண்ணத்துக்குள்ள வந்துடும். நீங்க பைபிள் சொல்லுகிறது அவரை அவர் நொறுக்க சித்தமாகி, நொறுக்கிறதுனா எப்படின்னு புரியும்படியா சொல்றேன். அப்பளத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க, இப்படி அப்பளத்தை எடுத்தா அவ இருக்கிற மாதிரியே தான் சாப்பிடுவீங்களா? அப்படியே முழுங்கு பார்க்கலாம். அப்பளத்தை எடுத்து அப்படியே சாப்பிடுவீங்களா? கிடையாது. அதை என்ன செய்வோம், நொறுக்குவோம், அப்படியே உடுப்போம். கண்ணாடி இருந்து அப்படி கண்ணாடியை கொண்டு வர, கை தவறி விழுந்துச்சுன்னு என்ன ஆயிரும், சில்லு சில்லுன்னு போயிடும். அதே போலதான் இயேசுவை கண்ணா பின்ன நட்டிக்கிறாங்க. உண்மை நமக்கு அவர் பார்க்கும்போது ஐயோ இப்படி அடிக்கிறானே படுவாவி பையன். இதில் என்ன, அடிக்கிறவனுக்காக தான் சிலுவையிலே மரிக்கிறாரு. இந்த தீர்ப்பு சொன்னானே பிலாத்து, அவனுக்காக தான் இயேசு சிலுவையிலே போறார். அது அவனுக்கு தெரியல பாருங்களேன். ஆனால் பைபிள் சொல்லுது பிதாவுடைய சித்தம் அந்த சிலுவை. நீங்கள் யார் வீட்டில் சிலுவை வச்சிங்கன்னா சிலுவையெல்லாம் வைக்காதீங்க. சிலுவை ஒரு சொரூபமாக நம்ம வச்சிடக்கூடாது. சிலுவையில் அல்ல, சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு தான் பிரதானம். இன்றைக்கி ப்ரெக்னன்சிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, டாக்டர் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் எப்படி இருக்கான்னு போய் மாதம் வருஷம் கேட்க கொண்டே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்களேன். இல்லை உங்களை ஆம்புலன்ஸில் கொண்டு போயிருப்பாங்க, அந்த ஆம்புலன்ஸ்காரனுக்கா போய் கேட்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க? கிடையாது. அதே போல தான் ஒரு இயேசு பிறப்பதற்கு ஒரு மரியாளுடைய கற்பம் தேவைப்பட்டது. இயேசு மரிப்பதற்கு ஒரு சிலுவை தேவைப்பட்டது. ஆமாவா இல்லையா? ஏனென்றால் அந்த பாடு எதுக்கு பட்டார்னா, ஆதாமின் காலத்திலே பைபிள் சொல்லுகிறது அவன் செய்த மீறுதலின் நிமித்தமாய் ஆண்டவர் அவனை சபிச்சாரு. ஆதாம் என்ன செஞ்சாரு? சபிச்சாரு. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சபிச்ச முதல் மனிதனே முந்தின ஆதாம். பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே தந்தது சபிப்பதற்கல்ல, ஆமென், சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் பாடுகளை படச் செய்தார். ஏன்னா உன் வேர்வை சிந்தினாத்தான் நீ என்ன செய்வ, அந்த பலனை சாப்பிடுவாய்னு தேவன் யாருக்கு சொன்னாரோ, இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீ பாடுகளை பட்டல்ல, பாடுகளிலிருந்து வெற்றியோடு இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க, உங்க ஆசீர்வாதமான சாப்பாடை நீங்க சாப்பிடுறீங்க. ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா? பைபிள் சொல்லுகிறது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் நொறுக்க சித்தமாகி உங்களை பாடுகளுக்கு உள்ளே அவர் கொண்டு போயிட்டார். யாராவது பாடுபட விரும்புவோமா? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் எல்லாம் பெற்றோருக்கெல்லாம் நான் நல்லா சாப்பாடு போடுறதுக்கு வேலைக்கெல்லாம் போய் நான் சம்பாதிச்சேன், எனக்கு தான் சம்பாதிக்கிறேன். ஆமாம், நிறைய மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, பணத்தை சம்பாதிச்சாங்க கூட அது என் காசு, என் வீடு, என் இடம்னு சொல்லி என்றது தான் சொல்லுவாங்க. எல்லாமே நம்முடைய பணம் சொல்ல மாட்டாங்க. அவன் சம்பாதிக்கிறது, அவன் நான் பாடுபட்டு நான் கஷ்டப்பட்டு உனக்கு சோறு போடுறதா?
தண்டச்சோறுன்னு வேற சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் சும்மா வீட்டில் டெய்லியும் சாப்பாடு காலையில் மதியம் நைட்டு பிளேட்டு முன்னாடி வரணும்னு சொல்லி நீங்கள் உட்காந்து நீங்கள் வேலைக்கு சாப்பாடு வேணும் உட்காந்திங்கன்னா உங்கள் அப்பா சொல்கிற நல்ல பேர் என்ன சோறுன்னுபாங்க. அப்படின்னு பேரை வாங்கிடாமல் நீங்கள் வேலைக்கு போங்க. அல்லேலூயா. சார், நான் என்ன சொல்றேன்னா, பாடுபடுத்துவதற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். நீங்கள் எத்தனை பேர் இயேசுவுக்காக பாடுபடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? சும்மா இந்த கதையெல்லாம் ஆகாது. சர்ச்சுக்கு வேணா வர முடியாது, புருஷன் வந்துட்டான்னு சொல்லி நீ வீட்டில் உட்காந்துருப்ப. ஏன்னா புருஷன் தப்பாக நினச்சிட்டான்னா. ஆலயத்துக்கு வா, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லவான்னா பிள்ளை சொல்லுவோம், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை ஒழிச்சு வச்சு வரீங்க. நிறைய பேர் பொட்டு கையில் இந்த கையில் ஒட்ட வச்சிருக்கீங்க. உள்ளே வந்தால் பொட்டை கழட்டணுமா? எங்கே பைபிளை போட்டு உள்ளே வந்தால் கழட்டணும், வெளியே போனால் ஒட்டிக்கணும்னு ஒட்டை அந்த என்ன ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொல்லி இந்த வேஷ்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, உதயம் வேஷ்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ஒட்டிக்க கட்டிக்கேம்பா. உங்களுக்காகவே அதில் ஒரு டேப்பை போட்டு ஒட்டுறதுக்கு ஒன்று போட்டுக்குமா. அந்த மாதிரி கையில் ஸ்டிக்கரை வச்சுக்கிறது. வேலைக்கு போனால் இப்படி ஒன்று. நிறைய பேர் காதே குத்தாமல் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகும்போது மட்டும் உள்ளே மாட்டிக்கிறது. இப்படி தான் தெரியாமல் ஒரு வாசம் பார்த்துட்டாங்க ஒரு விசுவாசியை. இந்த அம்மா என்ன பண்ணுது, டீச்சரு, வேலைக்கு போகும்போது எல்லோரும் கேட்குறாங்க, என்ன காது நீ ஓட்டையே போடலன்னு. இந்த அம்மா என்ன பண்ணுது, பள்ளிக்கூடம் போகும்போது மட்டும் அப்படி இப்போ தான் கிளிப்பு வந்துருச்சு. இந்த என்ன சொல்கிறது, அந்த துணிக்கு கிளிப்பு போடுற மாதிரி கம்மலை கிளிப்பாக போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்குச்சு, கழுத்தில் மூக்கில் எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு ஆட்டோவில் போயிட்டுருக்குது. திடீர்னு அந்த ஆமாம் போகிற வழியில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் போகும்போது பாஸ்ட் ஐயா அந்த வழியாக பைக்கில் வந்துட்டார். இந்த அம்மா இறங்கவும் பாஸ்ட் ஐயா வந்து நிற்கவும் கரெக்டாக இருந்தது. எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணிப்பாரு. இப்படின்னு திரும்புகிறாரு. இந்த அம்மாவுக்கு வைக்கவும் முடியல, கழட்டவும் முடியல. கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தா கழட்டி பேக்கில் இது மாட்டியிருக்கும். இவருக்கும் தெரியாது இந்த அம்மா பேயா இப்படி வந்து இறங்கும்னு. சர்ச்சுக்கு வந்தால் எப்படி வர நீ, கழுத்தில் மூக்கில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல், காதில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல், பூவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சம்முன்னு உள்ளே வர்றேன். ஆனால் வேலைக்கு போகும்போது எப்படி போகிறேன், சோத்திரம் அப்படி போகிறேன். பாருங்களா, நிறுத்திட்டார் அவர். என்ன அந்த சிஸ்டருடைய பேரை சொல்லி இப்படி போட்டியா ஐயா, வேலைக்கு போனால் எல்லாரும் கேட்குறாங்க, ஐயா நீ கிறிஸ்தவலா, நீ அதா இதானெல்லாம் கேட்குறாங்க. அதனால் என்னால் சகிக்க முடியல, அதனால் எடுத்து மாட்டிக்கிட்டேங்க ஐயா. அப்போ ஐயா சொன்னார், நீ எதுக்கு ரெட்டை வேஷம் போடுற, ஒன்றா கழட்டு ஒன்றா மாட்டு. நீ ஆலயத்துக்கு வந்தால் கழட்டணும், இல்லை வேலைக்கு போனால் மாட்டணும்னு ஒரு சிந்தை இருக்குதுன்னா அது எனி டைம் 24/7 365 நாளும் நீ மாட்டிக்க. எதுக்கு நீ இப்படி ஆண்டவரை ஏமாத்துற? சபைக்கு வரும்போது நீ பூ வச்சுக்கிற, சபைக்கு வரும்போது வெளியே போகும்போது பூ வச்சுக்கிற, சபைக்கு வரும்போது பூவை எடுத்துகிற ஒட்டிக்கிற. ஐயா இல்லைங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, வேலைக்கு போனால் ரொம்ப திட்டுறாங்க. நான் சொல்கிறேன், ஏசுநாதர் அப்படி நினச்சிருந்தாருன்னா அவர் அந்த இடத்துல அவர் சின்ன ஒரு ட்ரெஸ்ஸு அவருடைய வஸ்திரத்தை அங்கேயே கழட்டி விட்டு நிற்க வச்சாங்க. ஒரு விவசாயி மாதிரி நிற்க வச்சிருக்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், விவசாயியின் மகன் மாதிரி அவரை நிற்க வச்சுட்டாங்க சிலுவையில். அவர் அந்த பாடுகளை அவர் படுவதற்கு எதுக்காக அவர் சிலுவையில் தொங்கினார்னா, அந்த சிலுவையில் மக்கள் அவமானப்படுத்தி இருப்பாங்க. இவர் வஸ்திரம் இல்லாதவர் வஸ்திரத்தை கொடுத்தாரு. இவருடைய வஸ்திரத்தை தொட்டவங்களுக்கு அவன் பெரும்பாடே நீங்குச்சான். கண்ணில்லாதவனுக்கு கண்ணை தொட்டார். ஆமீன், யோசிச்சு பாருங்க. பேச முடியாத ஊமையின வாயை தொட்டார். ஆமீன் ஆமீன். நாயினூர் விதவியனுடைய பாடையை தொட்டார். சாவு செத்து போன மரியாள் வீட்டுக்கு போய் கல்லறிந்து ஆமீன் எழுப்ப வருது வான் கூட்டிகிட்டு போனார். இப்படிலாம் செஞ்ச இயேசுவை ஒரு பாவம் செய்யாமல் இருந்த அவருக்கு அந்த சிலுவையில் அடிக்கப்படும் போது எல்லாருமே தலை துளிக்கிட்டு இவர் தெய்வமாக இருந்தால் இறங்கி வரட்டும்னு. இன்றைக்கும் சொல்கிறேன், ஒருவேளை ஜெபத்தின் நிமித்தமாய் உன் குடும்பம் உன்னை பாடுபடுத்துகிறது என்றால், உன்னால் உபவாசத்தோடு இருக்கும் பொழுது பல பாடுகளை நீ அனுபவிக்கிறாய். ஒருவேளை நீ ஆண்டவரிடத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதனால பாடுகளை நீ அனுபவிக்கலாம். ஒருவேளை பிசாசு உன்னை பாடுபடுத்தலாம். பரிசுத்தமாக வாழும்போது நிறைய நேரத்தில் ஆமீன் லஞ்சம் வாங்கக்கூடாது ஜோம் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பண போராட்டம் வரும் பாருங்க. கைகளை காசு இல்லாமல் போகிற நேரத்தில் விசுவாச பாடு வரும் பாருங்க. அந்த நேரத்தில் வாயில ஏசப்பா சோத்திரம் 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 சொல்லி, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க. அன்பில்லாமல் எல்லாருமே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 9 பேர் ஒரு கட்சியாக இருப்பாங்க. ஒரே ஆள் தனியாக நீ கிறிஸ்தவலா என்று சொல்லி உன்னை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. வீட்டில் ஒதுக்கி இருப்பாங்க, வேலையில் ஒதுக்கி இருப்பாங்க, ஆமே நீங்கள் போகிற படிக்கிற இடத்துல ஒதுக்கி இருப்பாங்க, நீ உன் சொந்தங்கள் நடுவே ஆமே ஆமே உன்னை ஒதுக்கி இருப்பாங்க. இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த குலம் இந்த மதம்னு
ஜம்முன்னு உன்னை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல நீ யாரையுமே பார்க்கக்கூடாது. கிறிஸ்து பாடுபட்டார் என்றால் இன்று கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை படுவேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறார்? இன்றைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே உங்கள் நாமத்துக்காக என் வாழ்க்கையில் நான் சிலுவையை நீர் எனக்காக மரித்தீர் என்றால் அந்த சிலுவையை நான் சுமப்பதுக்கு ஆயத்தம்னு உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை இயேசுவுக்கு நீ 40 நாள் உபவாசம் இருக்கிறதுனால என்ன கவலை இருக்குது? ஏம்மா நீ உபவாசம் இருக்கிற அதனால் ஏதோ பாடு இருக்குதா? சோறு திங்காமல் இருக்கிறது பாடு இல்லை, வயிறு தான் காவுங்கும். கரெக்டாக 4 மணி ஆனால் வெறுக்கு நீ ஒரு சட்டி பானை சோத்தை முழுங்கிடுவ. தின்னு தொலைச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க. காலையிலேருந்து ஃபாஸ்டிங், அதுதான் வாடி போயிட்டேங்கிறேன். உன் வாய்த்தை பார்த்தே சொல்லும், முகத்தை பார்த்தே சொல்லலாம். நீ பாவம் லெந்து நாளில் பாவம், என்னைக்கு தான் இந்த உயிர்த்தெழுந்த நாள் வரும், என்னைக்கு தான் 3 நேரம் திம்பியோன்னு உன்னை பார்த்தாவே பரிதாபமாக இருக்கும். சரிதானே? மூஞ்சியை பார்த்தாவே பரிதாபமாக கேட்டால் நீ உபவாசம் பண்ணு. எதுக்கு இந்த நேரத்தில் என் புருஷன் ரசிக்க பண்ணும், என் பொண்டாட்டி ரசிக்க பண்ணும், என் பிள்ளை ரசிக்க பண்ணும், ஏன் உபவாசம்? இதெல்லாம் ரசிக்க பண்ணும். இதெல்லாம் விட்டுரு. இந்த 40 நாள் உபவாசம் தான் இருக்கிறியா, இருந்துரு. உன் பாவத்தை விடுறதுக்கு ஜோமன். ஆண்டவரை கண்ணு வாக்குது, கெட்டதையே வாக்குது, வாய் வேசுது, இந்த நாக்கு நீளுது. நாக்கு அடக்குங்க. கோபப்படுறேன் அடக்குங்க, பொறாமப்படுறேன் அடக்குங்க, பெருமையாக பேசுகிறேன் சோத்திர ஆண்டவரே. பொறாமப்படுற ஆண்டவரே வாயை அடக்குங்க. பெருமையாக பேசுது, வாயை ஒதுக்குங்க ஆண்டவரே. எனக்கு பாடு வந்தால் நிற்பேன். போய் பேசுகிற சூழ்நிலை வரும், போய் பேசாம தான் எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு கொப்பளிக்குது வாய், பேசிடணும். அவன் பாருங்க இந்த 40 நாள் தான் சண்டைக்குனே வருவான். ஏன்னா 40 நாள் நீ சண்டை போட மாட்டேன்னு அவனுக்கு தெரியும் பாரு. அதுக்குன்னே ஆமேன் வேட்டியை மடிச்சு கட்டி நிற்பான் பாருங்களா. நீ இந்த 40 நாள் நீ கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி இரிட்டேஷன் பண்ணுறது, தூண்டுறது. ஆமேன் சாத்தான் பாம்பா வந்து இயேசுநாதர் உபவாசத்தை முடிக்கும் போது வந்த மாதிரி தூண்டுறது, உபவாசத்தை தூண்டுறது. நீ ஜெபிக்க கூடாதுங்கிறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ விளங்குதா உங்களுக்கு? விளங்குதில்ல? இந்த 40 நாள் உபவாச ஜெப நேரத்தில் பாடு வரும் பாருங்களா. அப்படி ஒரு பாடு வரும். அந்த நேரத்தில் தான் வேணும்னே நம்மளை கிளறுவா வாய. என் வாயில நான் பேசக்கூடாது, சண்டைக்கு போக்கூடாது, அதுக்குன்னே குழாய் சண்டைக்காரி வருவா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த 40 நாள் எப்போ உபவாசம் இருக்கிறாலோ அந்த அன்னைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அவங்க போய் பேச மாட்டாங்க. 40 நாள் கோபமே பட மாட்டாங்க. ஐயா அதுக்கு தாயா நான் வெயிட் பண்ணுறேன், அடுத்த லெந்து எப்போ வரும்னு அப்படின்னு சிலர் வெயிட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் போகும்போதும் சரி, கம்பெனிக்கு போகும்போதும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சரி, உன்னை பார்த்தா சொல்லணும் ஏசு விவசாயி மாதிரி நின்ன மாதிரி. ஆமேன் ஸ்தோத்திரம். அந்த ட்ரெஸ்ஸிங்கில் உன்னால் போக முடியுமா? அவமானப்பட்டார். ஹலோ இருக்கீங்களா? அவமானப்பட்டார். நேற்று ஒரு மாரநாத குரூப்பில் ஒரு சம்பவத்தை அனுப்பியிருக்கேன், நீங்கள் போய் அதை பாருங்கள், அப்போ தெரியும். இருக்கீங்களா? ஒரு நாள் ஒருத்தர் ஹோட்டலுக்கு சாப்பிட போனாராம். அவருடைய என்னமோ பேர் பஷீர்னு ஒரு பேர் பாருங்களேன். அவர் எழுத்தாளர். அவருடைய புஸ்தகத்தில் இருந்தது, நான் மாரநாத குரூப்பில் அனுப்பியிருக்கேன், நீங்கள் வாசிச்சு பாருங்கள், வந்து கேட்டு பாருங்கள். இந்த பஷீருங்கிற தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் ஒரு எழுத்தாளர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சரித்திரங்களை எழுதுகிறார். அவர் ஒரு நாளைக்கு ஹோட்டலில் போய் உணவருந்துவதற்கு உணவு விடுதிக்கு போய் சொல்லி என்ன செய்கிறாரு, சாப்பிட போனார். அந்த சாப்பிட போன நேரத்தில் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் பாக்கெட்டில் கை வைக்கிறாரு, மணிப்பர்ஸு காணோம். அடப்பாவமே, சாப்பிட்ற நேரத்தில் மணிப்பர்ஸை காணாமேன்னு சொல்லி பாக்கெட்டில் தொட்ட போது ஐயோ மணிப்பர்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பேக் முழிக்கிறார். கல்லாப்பட்டியில் இருக்கிற கல்லாவில் இருக்கிற முதலாளிக்கு தெரிஞ்சு போச்சு, இத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, இப்படித்தான் சாப்பிட்டேன், பாக்கெட் போயிடுச்சு, பாக்கெட் அடிச்சுட்டான், மறந்துட்டேன், தொலைஞ்சிச்சு நல்லா சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் வருவாங்கன்ட்டு இவர் வாக்குறாரு. இவரை மொழியிலேயே தெரிஞ்சிருச்சு, இவர்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பஷீர் பிளான் பண்ணிட்டாரு, சரி நிச்சயமாக நம்ம கிட்ட இவரை என்ன மாவரைக்க சொல்லுவார், இல்லைன்னா மிளகா அரைக்க சொல்லுவார், இல்லைன்னா ஏதாவது டேபிளை துடைக்க சொல்லுவார், இல்லை பாத்திரம் கழுவ சொல்லுவார். சரி எதையாவது ஒரு வேலையை செஞ்சுக்கலாம், நம்ம பாக்கெட்லேருந்து மணிப்பர்ஸை எடுத்து தான் வச்சேன், எங்கே போச்சுன்னே தெரியலன்னு சொல்லி அப்படியே மணிப்பர்ஸை பாக்கெட்டில் கையை வச்சுட்டு அப்படியே எடுக்கிறாரு, கையை விட்டு பார்க்குறாரு, திரும்பி சுற்றி தேடுறாரு, எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல, அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசி நேரத்தில் பரும்பி அப்படியே போகிறாரு. கல்லாப்பட்டியில் இருக்கிற முதலாளி மெதுவாக பார்க்க, அவர் பார்க்க, இவர் பேச தெரியும்ப்பா. இவர் பேசுறதுக்கு முன்னாடி பஷீருக்கு முன்னாடி கல்லாப்பட்டி இருக்கிற முதலாளி கண்டுபிடிச்சிட்டாரு. உங்கள்கிட்ட சாப்பிட்டதுக்காக ஹோட்டலில் வரும்போது காசோட தான் நீ வந்தேன், மணி பர்ஸு பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரேன், அதுதானே அப்படின்னு சொல்ல
அந்த நேரத்தில் அவர் பசீர் பரவாயில்ல கரெக்டாக தான் கண்டுபிடிச்சாராட்டுக்குது அப்படின்னு உண்மையாகவே பெருந்தன்மையாக ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்ல, இவர் வேற எல்லாம் முழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் அந்த ஹோட்டல் உட்காந்தவங்களால வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் சவுட்டிங் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பித்தார். ஆமாய்யா, இந்த மாதிரி எத்தனை பேர் பிறந்துட்டீங்க, டெய்லி இப்படி தான் வர்றீங்க, தாங்க திங்க வேண்டியது, கடைசியில் காசு இல்லைங்க வேண்டியது, பாக்கெட்டில் கையை விட வேண்டியது, கொண்டு வந்தேன் பாக்கெட் அடிச்சு தான் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறது, இது டெய்லி உள்ள ரொட்டீன் ஒர்க்கு, இதே மாதிரி தான் பண்ணுறேன். சரி, நீ உன்னை என்ன செய்ய போகிற நீ யோசிச்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா, என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்கிறாரு. அதுக்கு சொன்னார், உனக்கு ஒரு வேலையும் செய்ய சொல்ல. இவருக்கு கொஞ்சம் அப்படி தெம்பு வந்துச்சு. ஒன்றே ஒன்று செய்யணும், நீ அத்தனை பேத்துக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை கழட்டுன்ட்டார். ஐயோவா, அவர் அவ்வளோ பெரிய எழுத்தாளர், அப்படியே கூனி குறுகிட்டார். என்ன வேலை வேணால் செய்யறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன், இப்போ ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்கிறாரு. இத்தனை 20 பேர் மக்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் இவரை வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் அப்படியே ஷர்ட்டை கழட்டும் போது அவமானப்பட்டு அப்படியே கூனி குறுகி அழுகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய பார்வையை பார்த்து மக்கள் ஒருத்தம் கூட இவருக்கு, அவர் சாப்பிட்டது எத்தனை ரூபா, 2 ரூபா. அந்த காலத்தில் 2 ரூபா சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. கவனிக்கிறீங்களா? அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்க வேண்டியது 2 ரூபா. ஒரு ஆளும் கூட ஹலோ 2 ரூபா எடுத்து கொடுக்குற ஒருத்தம் கூட வரலைங்க. அந்த 20 பேரும் தின்னுட்டு இப்படி முழிக்கிறாங்க. இவன் சட்டையை எப்போ கழட்டுவான், எப்போ அவன் வேட்டியை கழட்டுவான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பசீருடைய வேட்டியை இவன் அவமானப்படுறத, இவர் அவமானப்படுறத இத்தனை பேரும் பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இவரோ கலங்குறாரு, கதறாரு. ஐயோ, இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ பெரிய ஆர்த்தர், இத்தனை சமூக சேவை செஞ்சுருக்கோமே, இவ்வளோ பெரிய மனுஷன், நம்ம இவங்களுக்கு முன்னாடி ஒரு சாப்பாட்டுக்காக நான் அவமானப்பட்டு 2 ரூபாய் என்னால் கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அப்படியே கூனி குறுகி நிற்கிற நேரத்தில் சட்டையை கழட்டினோன்னா எல்லாரும் அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. அடுத்தது சோத்திரம் அப்படியே நிற்கிறாரு. இதோட போதும் நிறுத்துவார்னு நினச்சா அந்த முதலாளி சொன்னார், அடுத்தது வேட்டியை கழட்டுன்ட்டாரா. அந்த வேட்டியை கழட்டுறதுக்கு சொன்ன உடனே இவர் அப்படியே ஒரு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்ச உடனே அவருடைய உள்ளாடையோடு அவரை வேட்டியை கழட்ட வச்சாச்சு. அவருடைய உள்ளாடையோடு நிற்கிற நேரத்தில் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. இவன் அவமானப்படுறது 2 ரூபானால இவன் அவமானப்படுறானே, ஐயோ அந்த 2 ரூபா கொடுத்தா இவன் அவமானத்திலிருந்து தப்பிச்சுக்குவானு சொல்லி ஒரு ஆளுக்கும் கூட அந்த இடத்துல இறக்கம் இல்லாமல் என்ன நடந்தது தெரியுங்களா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். கவனிக்கிறீங்களா? ஒரு ஆளும் கூட 2 ரூபா கொடுக்கலையா? ஒரு ஆளும் கூட 2 ரூபா கொடுக்கல. அந்த நேரத்தில் பார்த்து இப்படியே அவர் கூனி குறுகி நிற்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம், சோத்திரம், அப்படியே அடுத்தது உள்ளாடையும் கழட்டுன்னு ஒன்று அவர் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, நான் என் வாழ்க்கையில் மானம் மரியாதை எல்லாமே போக போகுதேன்னு சொல்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் வந்தான் பாருங்க ஒருத்தன் பாக்கெட்டில். ஆமேன், சோத்திரம், ஆமேன், பைசா எடுக்க மாதிரி பேகுக்குள்ளேருந்து எடுக்கிறான் பாருங்க, மணி பர்ஸ், அத்தனை மணி பர்ஸ் எடுத்து மேலே தூக்கி போட்டானா. ஹலோ, இருக்கீங்களா? மணி பர்ஸ் அத்தனையும் தூக்கி போட்டானா. தூக்கி போட்டுட்டு என்ன செஞ்சான்? இதில் உன் மணி பர்ஸ் எது எடுத்துக்கன்ட்டானா. விலங்குல தானே, உலகம் அப்படி தான் இருக்கும். பாக்கெட் அடித்த திருடன் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கிறான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பைக்கெட்டில் இருக்கிற பைசாவை நாம் வேட்டியிலேருந்து நம்ம உருவிட்டோம், இவன் கையில் இருக்கிற மணி பர்ஸை நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இவன் அவமானப்படுறான், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போகும்போது தேவப்பிள்ளையை நான் ஒன்று சொல்கிறேன், அத்தனை 20 பேர் வேடிக்கை பார்க்குற நேரத்தில் இவன் அடுத்த உள்ளாடையும் கலட்டணும்னு சொல்லி உலகமே வேடிக்கை பார்க்குற நேரத்தில் அத்தனை மக்கள் இவனை அவமானப்படுத்த பார்க்கும்போது அந்த பாக்கெட் அடிச்சுட்டு போன பிட் பாக்கெட்காரனுக்குள்ள ஐயோ, இவன் ஒரு 2 ரூபாய்க்காக அவமானப்படுறானேன்னு அவன் கொண்டு வந்த மணி பர்ஸை தூக்கி போட்டானா. உன் மணி பர்ஸ் இதில் எது இருக்குது அது எடுத்துக்கன்ட்டானா. தெய்வப்பிள்ளை, இதில் கருத்து என்னன்னா, உலகமே, உன் சொந்தமே, உன் பந்தமே, நீ அநேக நேரங்களில் நீ அவமானப்பட்டு நிற்கணுங்கிறது பார்ப்பான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த பிட் பாக்கெட் அடிக்கிற ஒரு திருடனுக்கு வந்த இறக்கம் கூட அங்கே உட்காந்து நல்ல ரீதியில் சாப்பிட்டவனுக்கு வரல. இருக்கீங்களா? நான் பேசுகிறது புரியுதா இல்லையா? அருமையான தேவப்பிள்ளை, நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கும் நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்படும் போது உன் உறவுகள் கை கட்டி வேடிக்கை பார்க்குது. நீ நஷ்டம் அடையும் போது, லாஸ் ஆகும்போது உன்னோட லாஸ் அவனுக்கு அது ஒரு கெயின். நீ வியாதிப்படும் போது அவன் துன்பத்தை கண்டு, உன்னுடைய துக்கத்தை கண்டு அவன் சிரித்து நையாண்டி பேசுகிற உலகத்துக்கு நடுவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
உன் பிள்ளைக்கு நீ ஃபீஸ் கட்ட முடியாம தடுமாறி ரோட்ல நிற்கும் போது தான் பிள்ளைக்கு ஃபீஸு கட்டிட்டேன்னு நான் அப்படி கம்பீரமா சொல்லி தலைய துலுக்கி கேவலமா பேசுவா பாத்தியா? உன்னை அவமானத்தை படுப்பது அவமானப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்க உலகத்தின் நடுவே நீ நின்று கொண்டு இருக்கிறாய். எத்தனை பேர் இந்த கேட்டுட்டு இருக்கிறீங்க? உன் உடன்பிறப்புகள் உன் கையில் வருமானத்தில் நீ குறைவுபடும் பொழுது, உன் பொருளாதாரத்தில் நீ நலிவடையும் போது, உன் உணவை புசிக்க ஒரு நேரத்திற்கு ஆகாரம் இல்லாமல் அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னு இருக்கும் பொழுது, உன் குறைச்சலிலே குஷியாக இருக்கிற உலகத்தின் நடுவே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒரு திருடனுக்கும் கூட ஒருவனுடைய அவமானம் கண்டு தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், எனக்காக அத்தனையும் துறந்தவர் இயேசு, எனக்காக நிந்திக்கப்பட்ட இயேசு, எனக்காக கேவலத்தை சுமந்து கொண்ட இயேசு, எனக்காக அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு, எல்லாருமே கைவிட்டு போன போது, அவமானப்படுத்தி நின்ற போது, இயேசுவின் கை மட்டும் என் ஷோல்டரை பிடித்து நீ கலங்காதே என்று சொன்ன பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு, அத்தனை பேரும் சிலுவையில் அறையப்பட்டதை போல இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்ன போது, இயேசு அந்த சிலுவையை தானாகவே வாங்கி கொண்டாரே. உன்னுடைய உருமாற்றத்தை ஆண்டவர் விரும்புவதை பார்க்கலாம், உருவத்தை மாற்றத்தை விரும்புவதை பார்க்கலாம், உன் உள்ளத்தின் மாற்றத்தை இயேசு விரும்புகிறார். என் ஆண்டவருக்காக நீ ஸ்டிக்கர் போட்டையோ, செந்தூரத்தை போட்டையோ, பூவை வச்சையோ, இல்ல கம்மலை போட்டு காதை குத்துனியோ, கடப்பாறை வச்சு மூக்க குத்துனியோன்னு பார்க்க வரல என் இயேசு. என் இயேசு பார்க்கறது, எனக்காக நீ மானத்தை விட்டு தன்மானத்தை இழந்து பாடுகளை சகித்து சிலுவையின் முன்னா உலகமென் பின்னா, சிலுவையின் முன்னா உலகமென் பின்னா, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சபை பாடட்டும். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் பிசாசினால் நொறுக்கப்படும் போது, பிசாசினால் வியாதி குணமடையாமல் நிற்கும் பொழுது, பிசாசு தான் நமக்கு வியாதியை கொண்டு வந்தான் தெரியாம, பிசாசு தான் நம்முடைய வருமானத்தை ஓட்டப்பையில பணத்தை போட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்முடைய வருமானத்தை எல்லாம் சாப்பிட்டு இருப்பான். நம்ம இருக்கிற பூமியில அவனுக்கு ஆசையை நீ அழுகணும், அவனுக்கு ஆசை நீ பிரியணும், அவனுக்கு ஆசை நீ குடும்பத்தில் சமாதானம் எடுக்கப்படணும், அவனுக்கு ஆசை நீ சிரிக்க கூடாது, அவனுக்கு ஆசை ஒரு இரவும் கூட தூங்கக்கூடாது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியை நான் பார்க்க போனேன். அந்த ஃபேமிலியை பார்க்க போன போது சம்பந்தப்பட்ட ஒரு நபர், நான் அவங்களோட பேசும்போது அவர் பேசின வார்த்தை என் உள்ளத்தை மிகவும் வேதனைப்படுத்தினது. அந்த வேதனை அவன் உள்ளத்தை, இரவு தூக்கத்தை தொலைத்து விட்டேன். இரவெல்லாம் நான் தூங்கவில்லை, இரவெல்லாம் என்னுடைய தூக்கம் என் கண்களை விட்டு பறி போனது. இரவு நேரத்தில் நான் அந்த குடும்பத்தை நினைத்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த குடும்பம் செய்த துரோகத்தை நினைத்து அதிர்ச்சி அடைந்தேன். பாரம் என் உள்ளத்தை அழுத்தினது. என்னுடைய படுக்கை அறையிலே நான் புரண்டு படுத்து பார்த்தேன். என்னுடைய படுக்கை அறையிலே நான் எழும்பி நின்று பார்த்தேன், நடந்து பார்த்தேன். எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் மனசோர்ந்து போனேன். மனதளவில் நான் பாதிக்கப்பட்டேன். நான் தேவ சமூகத்தில் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஏன் ஐயா எனக்கு இந்த பாடு, இவருடைய தூக்கம் நஷ்டமடைகிறதே என்று சொல்லி, இவருடைய தூக்கத்தை ஆண்டவரே எனக்கு தூக்கத்தை, என்னை அந்த தூக்கத்திலிருந்து என்னை
ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு என்று நான் வைத்திருந்த என்னுடைய உதவி பணத்தையும் கூட நான் செய்திருக்கிறேன். அவர்களுக்கு எனக்கு கிடைத்த நான் காணிக்கைகளிலே அவர்களை நான் உதவி செய்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் தூக்கம் வரணுமே என்று சொல்லி இரவெல்லாம் பார்த்து ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் அவர்களோ என் தூக்கத்தை தொலைத்து விட்டார்கள் என்று சொல்லி இரவு நேரத்தில் நான் அங்கலாய்ப்போடு காதறி தேவ சமுத்திர அழுது கொண்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் ஒன்றை புரிய வைத்தார். இதுதான்ப்பா மனிதன். அநேக நேரங்களிலே உங்கள் தூக்கத்தை கலைத்து விடுவதற்கு நான் அழுததுண்டு. ஆனால் அநேக நேரங்களிலே நீங்களே என் தூக்கத்தை கலைத்து விட்டீர்கள். அநேக இரவுகள் உங்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். அநேக இரவுகள் உங்கள் தூக்கத்தை கலைத்து பசித்திருந்துமே புசிக்க இருந்துமே புசியாமல் உங்கள் இரவு நேரங்களை கடத்தி விட்டிருப்பீர்கள். பகலிலே தூக்க புசிக்க வேண்டும் என்ற ஆகாரம் இருந்த போதும் உங்கள் வயிற்றிலே ஆகாரத்தை செலுத்த முடியாதபடி உன் இருதயம் அழுகையோடு அழுது அந்த இருதயம் நொறுங்கி இருப்பீர்கள். இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தருடைய வார்த்தை, அவர்தாமே நமக்காக நொறுக்க சுத்தமாகி. என் ஆண்டவர் உன் உருவத்தின் மாற்றத்தை பார்க்கல, ஆண்டவருடைய உள்ளத்தின் மாற்றத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நீ சிலுவை எடுத்து உங்க வீட்டில் மாட்டினதுனால ஆண்டவர் சந்தோஷம் இல்லை. அந்த சிலுவையை சுமப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இல்லாததொன்றை குறித்து உன்னோடு பேசும்போது, உன்னை குறித்து பேசும்போது, நீ பேசாததை பேசும் பொழுது அப்ப நீ இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவியா? பணம் இல்லாத நேரத்தில் விசுவாச வார்த்தை உன்னால் சொல்ல முடிகிறதா? பொருளாதாரத்தில் நீ வீழ்ச்சி அடையும் பொழுது ஆண்டவருக்காக எழுச்சியோடு நீ ஜெபிக்க உன்னால் உட்கார முடிகிறதா? எது உபவாசம்? உணவு புசியாமல் இருப்பதா? அல்ல சகோதரா, சகோதரி. இந்த 2 நாட்களில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே அவர்களை மன்னிக்க இருதயத்தை தாங்க ஜெபம் பண்ண. ஹலோ ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் வைத்த மந்திரங்கள், எனக்கு விரோதமாய் வைத்த சூனியங்கள், எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் ஒன்னல்ல ரெண்டல்ல, இந்த வார்த்தைகளை அள்ள முடியாது. அவ்வளவு வார்த்தைகள் மனிதர்கள் பேசிவிட்டார்கள். உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கையா? என் ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, என்ன பலிங்க? குற்ற நிவாரண பலியாக. ஹலோ தம்பி, உன் பிள்ளையினுடைய குற்றத்துக்காக, உன் குடும்பத்தின் குற்றத்திற்காக, நீ செய்யாத குற்றத்திற்காக நிவாரணமாக நீ இன்றைக்கு பலி செலுத்த ஆயத்தமா? இன்றைக்கு நீ கேள்விதான் கேட்டுட்டு இருக்கிற. ஏன் சொல்லாத? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரதர்ஸ், உங்க வாயில வரலைன்னா நீ இன்னும் ஆண்டவரை பாடுபடுத்திட்டு இருக்கிற. நீ ஒவ்வொரு பாவம் செய்யும் போது அவரை இன்னும் நீ பாடுபடுத்திட்டு இருக்கிற. பிரதர்ஸ், நீ மனுஷன் கண்களை நீ மறைக்கலாம், ஆண்டோடைய பரிசுத்தமுள்ள கண்களுக்கு நீ மறைக்க முடியாது. ஆண்டவரே, என் பிள்ளைகள் நிமித்தமாய் நான் குற்றம் சாட்டப்பட்டேன், என் பெற்றோர் நிமித்தமாய் நான் குற்றம் சாட்டப்பட்டேன், என் உடன்பிறப்புகள் நிமித்தமாய் குற்றம் சாட்டப்பட்டேன். ஹலோ, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபேல் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் ஒப்பு கொடுக்க சொல்றது சும்மா அந்த கை கட்டி உட்கார்றதில்ல. ஆண்டவரே, என்னை வீட்டில் நீ நொறுக்குங்க, என் வேலையில் நீ நொறுக்குங்க, என் குடும்பத்தில் நீ என்னை நொறுக்குங்க, மனிதர்கள் வாயினால் பேசுகிற வார்த்தையினால் என்னை நொறுக்கட்டும். இருக்கீங்களா? நீ ஆமேன் சொல்லாத வரைக்கும் இன்னும் ஆண்டவர் வழியை உண்டாக்கிட்டு இருக்கிறார்.
ஒவ்வொரு முள்ளு அவருடைய கிரீடம் சுத்தன மாதிரி நீ குத்திட்டே இருக்கிற. நீ ஒவ்வொரு பாவம் செய்யும் போது ஆண்டவரை நீ நொறுக்கிற. பாவத்தை விடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வாயை அடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சிந்தனையை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எண்ணங்களை சிறப்படுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அட ஆமாவா இல்லையா? அவன் பேசுறான்னு நான் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் பேசுற எனக்கு திருப்பி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் கையை நீட்டுறான், நான் திருப்பி கை நீட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனாலும் ஆண்டவரே, இந்த கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் மைண்டை ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன். அவன் குற்றம் சாட்டுவதை போல நானும் குற்றப்படுத்த முடியும். ஹலோ, நீ பேசுற பொய் மாதிரி நான் எத்தனை பொய் பேச முடியும்? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே, மனுஷன் பொய் சொல்றவன், நீ பொய் பேச மனிதன் அல்ல. நீ மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. நீ சொன்னதை செய்கிற தேவன் என்றால் என் நாவை நான் பொய் சொல்லாம இருக்க எனக்கு பலன் தாங்க. என் நாவை நான் கண்ட்ரோல் பண்ண. அவன் பாம்பின் விஷம் நாவு கடியில வச்சிருக்கிறான். அவன் வாயை திறந்தாவே விஷத்தை தான் கொப்பளிக்கிறான். அவன் பார்த்தாவே எரிச்சலோட தான் பார்க்கிறான். என் கூடவே இருந்து குழி வெட்டுறான். எனக்கு தாங்க முடியல. அவனை மாதிரி நானும் மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என் மாத்தல, என்னை நொறுக்குங்க. இவன் என்ன நொறுக்க சித்தமா இருக்கிற, இவன் என்ன நொறுக்கட்டும், இவன் என்ன பாடுபடுத்தட்டும். ஆனா நான் பலியாய் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, இதுதான் உபவாசம். இதுதான் உபவாசம். உபவாசம் நாள்ல வாய் சோத்த திங்காம கண்ட்ரோல் பண்றதல்ல. தாவீது மாதிரி சொல்லு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். மனம் பதறி பேசாதபடிக்கு என் நாவுக்கு காவல் வையும். என் கண்களுக்கு கடிவாமை கலிக்கத்தை போடுகிறேன். ஆண்டவரே, என் வாய்க்கு கடிவாளத்தை போடுற. ஆண்டவரே, என்னை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உம்முடைய ஆவியனை நடத்தட்டும். உம்முடைய ஆவியனை பரிசுத்த பாதையில நடத்தட்டும். ஆண்டவரே, நல்ல வழி எனக்கு தெரியல. எல்லாரையும் நம்பி நான் போயிடுறேன். எனக்கு தீமையான வழி எதுவும் தெரியல. நல்ல வழியில போதித்து உங்க ஆலோசனை எனக்கு வேணும். உங்க கண்ணிய மேல வையுங்க. மனுஷன் கண்ணிய மேல படுது. அவன் என்ன பார்க்கிற பார்வை வேற. என் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறான். என்னுடைய உயர்வில் அவன் கொந்தளிக்கிறான். என்ன கீழே தள்ள பார்க்கிறான். என் கூடவே காலி பண்ண பார்க்கிறான். எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேருன்னு கேட்ட 2 பேர் தானா? உங்க கையை கர்த்தர் பார்க்கட்டும். பரலோகத்தின் தேவன் உங்கள் கைகளில் ஒரு வல்லமை அனுப்பட்டும். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த கையை நான் ஒப்பு கொடுப்பேன். பாவம் செய்ய இந்த கையுக்கு விட மாட்டேன். கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லு தம்பி. கண்ட்ரோல் பண்ண சொல்லு. என் கையை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்னால முடியல. என்ன எல்லாம் மீறி நான் நடந்துட்டு இருக்கிறேன். எல்லாம் மீறி போறேன். ஒரு காருக்கு, ஒரு பைக்குக்கு அதனுடைய எக்கனாமின்னு போட்டிருப்பான். கிரீன் கலர், ஆரஞ்சு கலர் இருக்கும். பைக்கை நீங்க ஃபுல்லா எக்ஸலரேட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிரீன் சிக்னல் தாண்டிச்சுனாவே அது இன்டிமேஷன் கொடுக்கும், இண்டிகேட் பண்ணும், ஆரஞ்சு கலர் காமிக்கும் பைக்கில். கார்ல நீ 80க்கு மேல 120க்கு மேல போனீங்கன்னா ஒரு விசில் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். நீ 80க்கு மேல போயிட்டு இருக்கிற, 120 பாஸ் பண்ணிட்டு இருக்கிற, கிராஸ் பண்ற. சேஃபா டிரைவிங் இல்லது. உனக்கு அது சேஃப் இல்லைன்னு எச்சரிக்குது. ஆண்டவரே, எனக்கு நொறுக்குங்க. என் கண்ட்ரோல் என்னை மீறி பார்க்கும்போது இந்த வார்த்தை எனக்கு அனுப்புங்க. மகிமையின் ஆவியானவரே, என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த பிரேக்கப் போடுங்க ஆண்டவரே. அவேர்னஸ் கொடுங்க ஆண்டவரே. சொல்லுமா சொல்லுமா.
இன்னைக்கு சொல்லுவீங்களா, மொபைல் கண்ணு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு, ஐயை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு, அவன் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலருடைய இது கொடுத்துருக்குறான், டிவியில் கொடுத்துருக்குறான், உன் கண்ணாடியிலும் கூட கொடுத்துருக்குறான். உன் கண்ணு டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு மொபைலில் டார்க் மோடு கொடுத்துருக்கான். நீ டார்க் மோட் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெளிச்சம் கண்ணை பாதிக்காது, கம்ப்யூட்டர் உன்னை பாதிக்காது, டிவி உன்னை பாதிக்காது. நான் சொல்கிறேன், அந்த சூரியன் டைரக்ட் உன்னை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்கு ஓசோன் சோனை ஸ்தோத்திர ஆண்டவர். ஓசோன் சோன் அந்த வான மண்டலத்தில் வாயு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவன் மேலே கண்ட்ரோல், சூரியனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வான மண்டலத்துக்கு மேலே ஒரு ஓசோனை வச்சிருக்க. அதே ஓட்டை ஆகிப்போச்சு. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, ஆண்டவரே நான் பலியா ஒப்பு கொடுக்க, என்னால் என் கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே. ஹலோ 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 சோமண்ண, என் கண்ணு என்ன மீறுது, என் கண்ணு என்ன மீறுது, என் மைண்டை விட்டு அது டைவர்ட் பண்ணுதுன்னு சொல்லி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பி. உன்னால முடியலைங்கிறது தெரியுது, பாடுகளுக்கு உட்படுத்துற நீ. இன்னைக்கு சொல்லு, இந்த லெந்து நாளுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு வாங்க, ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வாங்க, அந்த சூரிய வெப்பனை தாக்கிடக்கூடாது ஒரு ஓசோனை கொடுத்தது நீங்க தானே. அந்த ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஓசோனை போல உலகத்தின் வெப்பம் என்ன தாக்கக்கூடாது, உலகத்தினுடைய வாம் என்ன தாக்கக்கூடாது, உலகத்தினுடைய ஹீட் என்னை பாதிக்கக்கூடாது. ஒரு கவர் பண்ணுங்க. உலகம் என்ன கிளவரா என்னை கொண்டு போக பார்க்குது, அது தந்திரமா என்னை கொண்டு போக பார்க்குது, என்ன தேவனை விட்டு மிஸ் பண்ண பார்க்குது, என்ன தேவனை விட்டு மிஸ் பண்ண பார்க்குது. வாயை திறந்து சொல்லு, உன்னை மிஸ் பண்ண பார்க்குது. அப்பா அப்பா உதவி செய்யுங்க சொல்லு. பாப்பா சொல்லுடா, உட்கார்ந்து சும்மா ஸ்டைலா ஸ்தோத்திரம் பண்ணாத, சொல்லு வாயை திறந்து. நீ நீதிமான மக்களுக்கு முன்னாடி வாழலாம். உன்னுடைய அந்தரங்க எல்லாவற்றையும் கர்த்தர் என் அந்தரங்கத்தை பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். மனுஷன் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் வெளியே தெரியும், அந்த டீப் ரூட் யாருக்கு தெரியாது. மேலே இருக்கிற வேர் தெரியாது, மேலே ஃப்ளவர் தெரியும், ஃப்ரூட்ஸ் தெரியும். உன் வேர் எப்படி இருக்கு அப்படித்தான் கனி கரெக்டாக இருக்கும். கனி இல்லைன்னு சொல்லி நீ அழுகாத. கனி இல்லை, எனக்கு வேற கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய வேர், என்னுடைய ரூட் இன்னைக்கு ஸ்டடி பண்ணுங்க ஆண்டவரே. அது அழிச்சிட்டு இருக்கிற அந்த கிரியை, அந்த கிருமி அழிச்சிருங்க ஆண்டவரே. சம்பளம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அழுகிற, வேலைக்கு போனால் சரியான சம்பளம் இல்லைன்னு அழுகிற, யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அழுகிற, கேட்குறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, பேசுகிறதெல்லாம் பொய்த்து போயிடுது அழுகிற. நிறுத்தும் அழுகிய போதும், நடிச்சது போதும். கிளிசரின் 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 போட்டு அழுக வேணும்னு வர வைப்பாங்க. ஆனால் அந்த கண்ணீர், அந்த கிளிசரின் போட்டதுக்கப்புறம் அது வெத்தியா வேணும்னே பாவனை பண்ணுது. இந்த சினிமாவை பார்த்து முடிச்சுட்டு வருவாளுங்க வருங்களேன், அந்த மூக்கெல்லாம் சிந்தி புடவையை கிழிச்சு தொடச்சி எடுத்து, ஐயோ வாவை இப்படி பண்ணி போட்டானே, இந்த கிளிசரிங்க்கு இது ஒரிஜினலாக அழுகிட்டு வரும். அந்த கிளிசரிங்கில் தான் அழுகுறாங்கிறது யாருக்கும் தெரியாது. இது பொய்ன்னு தெரிஞ்ச பொய்யை பார்த்து அழுகிற பொய்யான நீதான். அது படமே பொய். அட ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி என் பொய்யான வாழ்க்கை இப்படி மெய்யாகணும்னு கேட்கலாமா? அது பொய். சத்தமா சொல்லு, இது மெய்யே, இதில் இருக்கிறது நடக்கும். அவன் எழுதின கதை ஒரு 2.5 மணி நேரத்துக்கு தான். அந்த மாதிரி உன் புருஷன் மாறணும்னா முடியாது. அவளை மாதிரி உன் பொண்டாட்டியை மாத்துன்னு நினைச்சா கிளவியா இருக்கிறவ குமரியா மாறுவான்னா முடியாது. தோலை ஒரு பொண்ணு ஒருத்தன் கேட்டானா, அண்ணா பொண்ணு பார்க்கணும்னா, டே எப்படா பொண்ணு வேணும்னு கேட்டா, சுண்டுனா
ரத்தம் வர்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டானா. சரி, சுண்டுனா பொண்ணு ரத்தம் வர்ற மாதிரி பொண்ணு வேணும்னா வாடா கூட்டிகிட்டு போகிறேன்னு நாகர்கோயிலில் கூட்டிகிட்டு போனானா. எங்கடா சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி வாடா அப்படின்னு நேராக கொண்டு போய் குஷ்டரோக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டானா. இங்கே பாடுறா, சுண்டாமையே ரத்தம் வர ஆட்கள் இருக்காங்கடா, வேணும்னா கட்டிக்கடான்ட்டு வந்துட்டானா. இது கேட்குறதுக்கு விளையாட்டாக இருந்தாலும் நிஜமாக அப்படித்தான் நிறைய வாலிப பையங்க இருக்காங்க. சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி, சுண்டாமையே ரத்தம் வர்றது நிறையா இருக்குது. இந்த கனவு கண்ணிகளெல்லாம் நினைக்கிறத விட்டு போட்டு வேதம் சத்தியம், வேதம் சத்தியம், வேதத்தில் உள்ளவைகள் எல்லாம் நித்தியம். இந்த வேதம் தான் எனக்கு உணவு. என்னைக்கு நீ மாறுறையோ, நான் நிஜமாக சொல்கிறேன், லெந்து நாள் நீ முடிக்கலையோ, என் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி தந்துட்டாரு. அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். சொல்ல crucifixion, sacrification, amen, sacrifice, crucifixion, எனக்காக சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எனக்காய் சாக்ரிஃபைஸ் ஆயிட்டார். இன்னைக்கு என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இந்த ஆமேன்னு எல்லாத்துக்கும் சொல்லாத. சும்மா ஒரு நாள் ஒரு சண்டே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், ஊரை சுத்த போயிருவியாம்மா. ஆமேனாம்மா, ஆமே. சிரிக்கிறத பாரு. ஒரு சண்டே வாங்கினா என்னால முடியாது, லீவ் எடுக்கலாம் கிடைக்காது, லீவ முடியாது. போ, லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னா அவர் குரூசிஃபை பண்ணியிருக்காரு. குரூசிஃபைடு, சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். சாத்தாண்ட சொல்லிடு குட் பை. புரியலையோ? இப்படியே வாயில் வச்சிருந்தா போயிட போகுது. சொல்லுப்பா, எனக்கா குட் பை? வாயை தந்து சொல்லுப்பா. சாதானே, அட சொல்லுங்களாப்பா, நீ பேட் பாய், சொல்லு வாயை திறந்து. சாத்தானே, சத்தமா தான் சொல்லுங்களேன், ஏன் பயப்படுறீங்க? குட் பை, குட் பை, குட் பை. பட கையை தட்டி சொல்லுங்க. இங்கிலீஷ் வந்தால் தானே சொல்கிறது, இங்கிலீஷே வரமாட்டேங்குது. பாய் 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 பாயின்னு இருக்கு. பட சொல்லுங்களேன். அடச்சிப்பா, அட சொல்ல, அட சொல்ல, அடச்சிப்பா. என்ன பார்த்தா? சாத்தானை பார்த்து சொல்லுப்பா. சிப்பா, சி சொல்ல மாட்டியாப்பா? சி, அதை உன் மைண்டில் கொண்டு வந்துரு. இந்த இச்சை தானே சொல்ல. சி சீன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. ஐயோ, அப்படி நீ கற்பனை பண்ணிட்டீன்னா அது சீனு வராது. என்னத்தை மட்டும் மாற்ற முடியல, நானும் பண்ணி பார்க்குறேன். போ பிசாசே, வெளியே நின்று விடுதான் சொல்றா. டேய், உள்ள இருந்து வெளியே வருவேன், வா என்கிட்ட தாங்கிறான். என்னைக்கு ஒரு பாவத்தை அருவருப்பா பார்ப்பீங்களோ, அந்த பாவத்தை விடுறது பாடுபடுற மாதிரி இருக்கும். என் ஆண்டவர் குற்ற நிவார பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். அடுத்தது வாங்கலேன். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிரும். வசனத்தை பாருமா, என்ன போட்டிருக்குது? கண்டு நீடித்த நாளாயிருப்பா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? செய்தி முடிச்சிட்டேன். டைம் முடிஞ்சிருச்சான்னு யோசிக்கிறீங்களா? இப்படிங்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் போயிடுச்சு. பார்த்தீங்களா? கதை நல்லவர். பிரசங்கம் எப்படி இருந்தது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பிரசங்கம் எப்படி இருந்தது? பிரசன்னமாக இருந்தது. பிரசங்கம் எப்படி இருந்தது? என்னை டச் பண்ணுச்சு. எதை டச் பண்ணுச்சு? ஹார்ட்டை டச் பண்ணுச்சு. போதும், ஹார்ட்டை கொண்டு டஸ்ட்பினில் போடு. உன் ஹார்ட் யாருக்கு வேணும்? இன்னைக்கு சொல்லு. சீ போன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் பலத்தை தந்துட்டார். சொல்லுங்களேன். உறவு அப்படி சொல்லிட்டே நான் சொல்லிட்டே வரேன். சரியா? உறவு மண்டைய சொல்லியது பாரு. இந்த வேடிக்கை பார்க்க வந்த சிரிக்க சொல்ல, வாயை திறந்து சொல்லு. உறவு, ராங் ரிலேஷன்ஷிப்,
தவறான உறவுக, தவறான பார்வை. நல்ல தெளிவாக அழுத்தி சொல்லணும். போகும்போது மைண்டில், ஹலோ உன்னை பார்த்து சீ போன்றுவேன், கண்ணை மூடிட்டே உட்காந்து ஜோம் பண்ணுறது சொல்லு. இதே மாதிரி போய் பெஞ்சாதியை சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோதான், உன்னை சீத்தா. அப்புறம் உன் பாவத்தை, உனக்கு எதெல்லாம் பாவம்னு உன் மனசாட்சிக்கு தெரியுது, அதை சொல்ல போற. தவறான உறவே, தவறான எண்ணமே, தவறான டிப்ரெஷனே, தவறான பார்வையே, என்ன தேவனை விட்டு வருகிற இழுக்கிற பாவமே, தேவனை விட்டு பிரிக்கிற பாவமே, ஜெபிக்க விடாத பாவமே, சத்தமா சொல்லு. உபவாசம் பண்ண விடாம தடுக்கிற பாவமே, வசனத்தை வாசிக்க விடாதபடி தடுக்கிற பாவமே, ஆராதிக்க விடாத பாவமே, ஆராதனைக்கு வர விடாத பாவமே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே என்னையும் என் அப்பாவை விட்டு பிரிக்கிற பாவமே, சொல்லு, என்னை எங்க அப்பா விட்டு பிரிக்கிற பாவமே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லு. கையை தூக்கி தான் சொல்லு, கையை உயர்த்தி சொல்லு. இயேசுவின் நாமத்தில், பக்கத்துல குத்திராதப்பா, நல்லா உயர்த்தி சொல்லு. இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, எங்க அக்கா வீட்டுல என்னை விட்டு போன்னு சொல்லு. அம்மா அது அடுத்தவனையே சொல்லிட்டு இருக்குது. சொல்லு, இயேசுவின் நாமத்தில், கையை உயர்த்தி சொல்லு, என்னை விட்டு பா. இப்ப சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் சொல்ல. அப்ப அவர் கையில் எத்தனை பேர் இருக்கீங்க? காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார், என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். பாடு. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார், என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். எல்லாம் சேர்ந்து சொல்லமா, காரியம் வாய்க்கும். கைகளை தட்டி எழுமி நிற்கலாமா? காரியம் வாய்க்கும். நல்ல சேர்ந்து ஆமே. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரம். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். சேர்ந்து சேர்ந்து நல்ல அபிஷேக. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் நல்ல ஆவி நிறைந்த ஆராதி. ஓ காரியம் வாய்க்கும் தம்பி நேரத்தில், கர்த்தர் கை தட்டி ஆராதின்னு சொல்றேன். சேர்ந்து காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் கை தட்டி ஆவி நிறைந்து. காரியம் வாய்க்கும். வாயை திறந்து ஓ காரியம் வாய்க்கும். கைகளை தட்டி ஆராதி. ஓ ரபா ஷகரபா. பெற்றுகள் பெற்றுகள். கையை தட்டி ஆராதின்னு அபிஷேகத்தை நிரப்பப்படுவாயாக. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல வாய்களை திறந்து அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், அவர் கையினால் வாய்க்கும். எத்தனை பேர் சொல்லுவீங்க காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து, காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. என் பிள்ளைய வாழ்க்கையை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. என் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. என் வீட்டை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜெபம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே மதிய நேரத்துக்கு அச்சபிக்கிறேன். இம்மட்ட நேரம் கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அல்ல நேரம் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணினதுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் நொறுக்கப்பட்டது உண்மைதானே சப்பா, நாங்கள் பாடுபட்டது உண்மைதானே சப்பா, எங்கள் வாழ்க்கையில் அநேக பாடுகள் வந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் நேரம் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிசாசானவன் கர்த்தாவே ஹalleluya தேவனை விட்டு பிரிக்கும்படியாக அப்பா, உம்முடைய கர்த்தாவே அன்பை விட்டு பிரிக்கும்படியாக அநேக போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது ஹalleluya பாதை சீப்போ என்று தள்ளிவிடத்தக்கதான தேவ பலன் கர்த்தர் எங்களுக்குள் தந்ததுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி. ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பிரசன்னத்தின் மறைவில் ஒவ்வொரு பிள்ளைகளை மறைச்சு கொள்ளுங்க அப்பா. அவர்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தாவே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, குடும்ப வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்க பண்ணுங்க. ஹalleluya. அவர்கள் வேலையில அப்பா உம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. நேர் கூட இருக்கிறேன் நன்றி. உம்முடைய கரங்களை எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீரே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.